ஒரு பக்கத்துல உங்களோட க்ளோஸ் ரிலேஷன், இன்னொரு பக்கத்துல முகம் தெரியாதவங்க. இவங்க 2 பேருமே ஆபத்துல இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க யாரை காப்பாத்துவீங்கன்னு கேட்டா, மனித இயல்புப்படி நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களதான் காப்பாத்துவோம். ஆனா 7 வயசான அங்கிதா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க பார்க்கலாம். அமைதி நிறைந்த இந்த இயற்கை சூழலில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அன்றும் அப்படித்தான். மகாராஷ்டிராவின் அருகே உள்ள ஒரு சிறிய குக்கிராமமான மால்வாடியில் நடந்த சம்பவம் இது. ஆதிஷ், அங்கிதா, அங்கிதா. என்னம்மா? வாங்க, துணி துவைக்கணும், சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? எங்க போன? நான் இங்கதான் விளையாடிட்டு இருந்தேன். என்ன என்ன? அதிஷ் எங்க? எனக்கு தெரியாது. போ, அவனை போய் கூட்டிட்டு வா, துணி துவைக்க போனோம். தினமும் அங்கிதாவின் தாய் உஷா தன் பக்கத்து வீட்டுக்கார பெண்மணியுடன் தன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு துணி துவைப்பதற்காக செல்வாள். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தான் எப்பவுமே லேட்டா போறோம், என்ன தெரியல. சமையல் செய்ய லேட் ஆயிடுச்சு. நில்லு, பசங்க காணோம். அட, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதிஷ், நில்லு நில்லு. ஆதிஷ், ஆதிஷ், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? சொல்றதே கேக்குறது இல்ல. ரொம்ப வாழாயிட்ட நீ. வா 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 வா. அட ஆதிஷ், ஆதிஷ். தனது தாய் துணி துவைக்க செல்லும் போது அவர்களுடன் சென்று அந்த நதியில் விளையாடுவது அந்த சிறுவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். என்னாச்சு? ஏ வாலு, நீ அமைதியா இங்க உட்காரு. நீயும் உட்காரு. எங்கேயும் போக கூடாது. எங்கேயாவது போனா அடிப்ப. இவனை பாத்துக்கோ அங்கிதா. நான் போய் துணி துவைக்கிறேன், நீங்க எங்கேயும் போக கூடாது. என்னாச்சு? சீக்கிரமா வந்துட்டியா? இங்க வர்றதுக்குள்ள அப்பா. நதி ஓடும் சலசலவென்ற சப்தம், நதியின் தூய்மையான நீர். ஒரு இடத்தில் அங்கிதாவின் தாய் தன்னுடைய துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். இன்னொரு இடத்தில் அத்தி அங்கிதா தடுத்தும் கேளாமல் எழுந்து விளையாட சென்றான். ஆதிஷ், ஆதிஷ் போகாத. 8 வயதே நிரம்பிய அத்தீஷ் தன்னுடைய தாய் சொல்லையோ சகோதரி சொல்லையோ கேட்க மறுத்து விட்டான். அத்தீஷின் முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியாது அவனுடைய அந்த சிறிய தவறு தன்னை எவ்வளவு பெரிய ஆபத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்று. அப்போதுதான் அது நடந்தது. தண்ணில விழுந்துட்டான். ஆதிஷ் நில்லு. ஆதிஷ் இரு வரேன். அங்கிதா, நீ போகாத, இரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஆதிஷ், ஆதிஷ் மாமி, ஆதிஷ் விழுந்துட்டான். நான் ஆதிஷை பாத்துக்கிறேன். ஆதிஷ், 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 நான் வரேன். குழந்தை விழுந்ததை கண்ட உஷா அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக சற்றும் தாமதிக்காமல் தானும் நீரில் சென்று குதித்தாள். ஆனால் பாவம், அங்கிதாவின் பயம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. ஆபத்தான நிலையை கண்டதும் 2வது பெண்ணும் அந்த நீரில் குதித்து விட்டாள்.
ஆனால் அந்த குழந்தையை யாராலும் காப்பாற்ற முடியாத நிலையே அத்திகை தன்னுள் இழுத்து கொண்ட நீர் அவனை காப்பாற்ற வந்த அந்த நால்வரையும் தன்னுள்ளே இழுக்க ஆரம்பித்தது. பயந்து போன அங்கீதா அவர்களை காப்பாற்ற தானே முயற்சி செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அதற்கு முன் அங்கீதாவின் தாயையும் இன்னொரு பெண்ணையும் அந்த நதி தன்னுள்ளே இழுத்துக் கொள்ள ஆரம்பித்தது. ஆனால் மோனாவின் விதி அப்போது நன்றாக இருந்தது. அந்த ஆபத்தான சமயத்திலும் கூட அங்கீதா புத்திசாலித்தனமாக யோசனை செய்தார். மோனாவின் வாழ்க்கையை காப்பாற்றினார். தாயின் மரணம், சகோதரனின் மறைவு அவளது மனதில் எப்போதும் சஞ்சலத்தையே ஏற்படுத்தியது. ஆனால் மோனாவை காப்பாற்றியதால் அவளது சாகசம் எல்லோராலும் பாராட்டப்பட்டது. நம்ம க்ளோஸ் ரிலேஷன் ஆபத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்றதுக்கே தைரியமும் ஹெல்பிங் டெண்டன்சியும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது முகம் தெரியாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும். இது தைரியமும் மிகப்பெரிய மனசும் கலந்தவங்க தான் அங்கிதா. அதனாலதான் அவங்களுக்கு பிரேவரி அவார்ட் கிடைச்சிருக்கு. சபாஷ் அங்கிதா.